அவற்றை நகைச்சுவை அவற்றை இருக்குது அவற்றை நகைச்சுவை அது பொது வழியில வரும்போது அநாகரிகமா வரும்போது எங்களுக்கு பாக்குற நாங்கள் இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன், எனக்கு ஒரு தங்கச்சி ஒன்று இருந்துச்சுட்டு சொன்னா, அடியே நீ என்ன ஐஸ்வர்யாயா, நீ என்ன இப்பயும் பால் குடிக்கிறியா? நான் ஒரு தங்கச்சியோட நான் அப்படி பழகுவேன், நான் அப்படி 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 பழகினேன்டா அப்படி பழகுவேன். அது பொது வழியில வரும்போது, அது பாக்குறாக்கள்ல வரும்போது, இவன் என்றா ஒரு அநாகரியமா கதைக்கிறாண்டு பொது வழியில வரும்போது, நான் பொது வழியில பாக்குறாக்கள் அது உண்ட தங்கச்சியா இருந்தாலும் நீ அப்படி கதைச்சது தவறுதான் என்னக்குள்ள சுட்டி காட்டும் போது அதை நான் ஓகே, அதுல நான் கடந்துதான் போகணும், இப்படி கதைச்சிட கூடாதுன்னு சொல்லி அதை நான் எந்த பிள்ளையை நான் திருத்திக் கொள்வேன். அதே மாதிரி தான் கிருஷ்ணா வார்த்தை பிரயோசமா இருக்கலாம், இல்லாட்டி சில காணொலிகளா இருக்கலாம், அவர் விட்ட பிள்ளைகளை தவறுகளை திருத்தி நடந்து போகணும்ன்றதுதான் எந்த கோரிக்கை, தனிப்பட்ட கோரிக்கையா இருக்குது. நீங்கள் எப்படி பாக்குறீங்கன்னு தெரியாது. அவரும் ஒரு தமிழ் பொடியன். இப்ப அவர் கையை கொடுத்தது, கட்டி பிடிச்சது, அவற்ற குடும்ப படங்கள், இப்ப நானும் நேற்று ஆதரிச்சேன். நான் இப்ப ஒரு ஆதரிக்கிறமன்றதுக்காக வேண்டி எல்லாரையும் போட்டு நீங்களா ஃபேக் ஐடி 100 ஐடிக்கு மேல அவரோட ஃபேக் ஐடி இருக்குது. இப்ப அவர் ஒரு கொஞ்சம் இருங்கண்ணா அவர் ஒரு பெண்ணை ஒரு இதை அநாகரியமா கதைச்சிட்டாருன்னு சொல்லி அவரை நாங்கள் விமர்சிக்கிறோம். நாங்கள் என்ன செய்யறோம்? அவர் ஆறு கை கொடுத்தாரோ கட்டி பிடிச்சாரோ, அவர் ஆறு ஆதரிக்கிறாங்களோ அவ்வளவு பேரையும் நீங்கள் விமர்சிக்கிறீங்க, அவங்களோட குடும்பத்தை விமர்சிக்கிறீங்க, பேக்கடியை தூக்கி 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 போடுறீங்க. இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சமூக வலைத்தளங்களை டிக்டாக்ல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லார டிக்டாக்லயும் கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்ட்டு ஏதோ கிருஷ்ணா இன்றைக்கு ஒரு சும்மா இருந்த ஒரு யூடியூப் தளத்தை வச்சு கொண்டு வந்த பொடியனை என்ன மாதிரியான ஆக்களுக்கு வருங்கால இளைஞர்களின் தலைவன் கிருஷ்ணான்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டீங்க. மாறம் ப்ரோ, நீ காய்ச்சி முடிஞ்சா இல்லையா? இல்ல நான் கதைக்க முடியல. ஒரு தகவல் ஒன்று வந்தது எனக்கு என்னண்டா கோபி, இப்ப வெளியிட்டு இருக்க பேப்பர்ல, அதாவது செய்தியில, அதாவது இலங்கையில செய்தியில 14 கோடி ரூபாய் சொத்து அவருடைய வைப்பிலையும் 7 கோடி ரூபாய் அவருடைய வீட்டு பெறுமதியும் என்று சொல்லி இப்ப வெளியிட்டு இருக்காங்க இலங்கை அரசாங்கம். ஆகையால காரணங்கள் விழிப்பாக சிந்தித்து செயற்படுங்க. இவருக்கு எங்க இருந்து காசு வந்தது தெரியாது. அது உண்மையிலேயே இருக்குது. கிருஷ்ணாவை சின்ன வயசுல இருந்து எனக்கு தெரியும். சரிதானே? இப்ப இவர் ஒரு வசனம் சொன்னாரு, ஒரு கணக்கான வயசுல தெரியும். அதாவது குழந்தை வயசுன்னு நான் சொல்லல, ஒரு கணக்கான வயசுல ஒரு 10ஆம் ஆண்டு படிக்கிற வயசுல இருந்தே நான் ஹீரோவானு ஆக வேண்டிய அவசியம் இல்ல. நான் வேணும்னா உங்களுக்கு ப்ரூவ் பண்றதுக்கு நானும் அவரும் சேர்ந்து 2 போட்டோ இருக்குது. அந்த பள்ளிக்கூட ஸ்கூல் யூனிஃபார்மோட சொந்த ஊர் 4 பேர் 4 இடத்து சொல்றாங்க. யாழ்ப்பாணம் இல்ல அவன் சொந்த இடம் யாழ்ப்பாணத்தை எந்த இடம் அவனை பத்தி கதைக்கிறீங்கன்னா அவன் இடம் தெரியாம நிக்கிறீங்க. இல்ல 4 பேர் பருத்தின்றாங்க, அங்க இனிவில்ன்றாங்க, அங்க சொல்றாங்க. நானும் உங்களுக்கு ஆவணம் எனக்கும் தெரியாது. கிருஷ்ணா எந்த இடம் எனக்கும் தெரியாது. அவரோட சேர்ந்து நான் போட்டோ எடுத்தது என்னட்ட இருக்கு. உண்மையிலே இல்ல கொஞ்சம் இவர் சொல்ற கொஞ்சம் பரத்துறான் இப்ப என்னண்டா இவர் சொல்றாரு என்னன்னு சொன்னா, சமூக சேவைக்கு நான் சேவை செய்யறதுக்கு தான் ஆரம்பத்துல இவர் யூடியூபி வாங்க வேணும், வாங்கி மக்களுக்கு இல்லாத ஆக்களுக்கு கொடுக்கணும் நெச்சவர், அப்படித்தான் ஸ்டார்ட் பண்ணவர் சொல்லி நீங்க சொல்றீங்களோ, ஓகே ஏற்றுக்கொள்றார். ஆனா அப்படியானவர் ஏன்னா இது வரைக்கும் யூடியூபியால காசு வந்தது கொண்டதுன்னு சொல்லி அவர் வருமானம் வருதுன்னு சொல்றார். ஏன்னா மக்களுக்கு ஒரு மக்களுக்கு கொடுத்து ஒரு 10,000 ரூபாய் காசு கொடுத்தது கிடையாது. சரி, இருந்து ஒரு மக்களை நீ போய் பார்க்க, ஒரு 7 மக்களை போய் பார்க்க 65 கையிலையும் மோரம் அடிக்கொண்டு போற, சங்கிலி அடிக்கொண்டு போற, ஒரு கார்ல போய் ஒரு விமர்சிச்சு ஒரு வீடியோ ஒன்று எடுக்க பின்னால் ஒரு ஜோக் மாதிரி ஒரு இதை கட்டத்தை காட்டுறீங்க. அதே ஒரு உங்க அவற்ற அம்மா அப்பா இல்லாட்டி சௌரங்களுக்கு அப்படி எடுக்க முடியுமா? இதுக்கு ஒரு பழமொழி இருக்குது சரியோ, காணாதவன் கண்டதையும் கண்டா அற்புதத்திலையும் கூட பிடிப்பான்னு சொல்லி சரியோ. அவனோட சின்ன பொடி சரியோ. இன்றைக்கு நான் கனடாவில் இருக்கிறேன். இன்றைக்கு என்ன அவர் இவ்வளவு பொறுமதியான சொத்து இருக்குன்றது எனக்கு தெளிவா தெரியும். வீட்டுக்காரர் முந்தின நாள் என்னோட காய்ச்சுவ இவ்வளவு சொத்து பொறுமதியான சொத்து 6,000 2 வீட்டுக்காரர் எனக்கு முந்தின நாள் எனக்கு போன சொன்னா அப்படி ஒன்று நானே தேய்ச்சி போனேன். இனி அவர் கதை முடிஞ்சு மாட்டிட்டாரு, நானே தேய்ச்சி போனேன். அப்ப இவ்வளவு சொத்தும் எங்க இருந்து அண்ணன்
சாதாரணமான பாட்டாவுக்கு வழி இல்லாம இருந்தவன். தெரியும் தெரியும் அதுதான் அது தெரியும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ இல்ல, எல்லாரும் அப்படித்தான், நானும் அப்படித்தான் இருந்தேன். நான் இங்க கனடாவில் இருந்தேன்னா இவ்வளவு 2 வேலை செய்து கொடுத்து வீடு கட்டையிலாம இருக்கிறேன். நான் நேர சொல்றேன், வீடு கட்டையில அதே ஏரியால வீடு கட்டையிலாம நிற்கிறேன். காணிய வண்டி போட்டு நிலத்துக்கு சுத்த வர என்ன காய்ச்சி முடிய கணக்கு அதே நேரம் அப்படியான டைம்ல இவர் ஒரு இவர் ஆரம்பத்துல ஸ்டார்ட் பண்ணது காரணம், இவர்ல கண்காணிப்பு சனங்கள் வச்சதுக்கு காரணம் முதல் அடி என்ன இவர் அடிச்சாடி இந்த மலை ஒன்று வந்தது. அந்த மலைக்கு பூட்ஸ் போட்டுக்கொண்டு போனவர். அதான் அடி. அதுலதான் இவர் டாக்கெட் ஆயினவர். பூட்ஸ் எல்லா மக்களும் தண்ணிக்குள்ள தவண்டு கொண்டிருக்குது. இவருக்கு ஒரு பாட்டாக்கு வழி இல்லாம நின்றவர் பூட்ஸ்ல போய் நிக்கிறார். அதுலதான் ஜனங்கள் எல்லாம் உடனே கண்காணிப்பு வச்சது. அதுக்கு பிறகு இவருக்கு காசு கூட ஆவா குரூப்புகள் அப்படியே நாக்களை வந்து அப்படி நீங்க குற்றச்சாட்டை வைக்காங்க. நான் வந்து ஆதாரம் இருக்குதா? நான் வந்து ஆதாரம் அந்த படம் இருக்கு, நம்ம உங்களோட பாக்ஸ்ல போட்டு விடுறேன். படம் எல்லாம் இருக்குது, போடுங்க வந்து நான் அவரோட அவர் இன்னரோட சேர்ந்து படம் எடுத்தேன். அந்த சண்டை குரூப்போட எடுத்தது, தமிழ் குருவை வெரட்டினது, இங்க கனடாவில் இருக்கிறாவே வெரட்டினது எல்லா ஆவணமும் என்கிட்ட இருக்குன்னு. வெளிநாட்டு வெறுட்டான்டா இலங்கையில இருந்து ஒருத்தன் இலங்கையில எப்படி இருப்பான் ப்ரோ? அதான் சொல்றேன். ஏண்டா அப்படியே நாக்களோட சேர்ந்து தெரியுற ஒரு இதுல வந்து கருத்து முரண்பாடுகள் வரும்போது ஒரு வாய் வசனமா வந்து இப்ப இன்னொருத்தன் அடிக்க வரான்டா அடிடா வாப்பன் நானும் திருப்பி அடிப்பேன்ன்றதுதான் அந்த வழக்கம், எங்கண்ட வழக்கம். தெரியும் தமிழ் புரோ எல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு ஞானி புனிதன் என்று சொல்லாதீங்க. தமிழ் புரோ அவருக்கு வந்து தேவையில்லாத விஷயம் வந்து கிருஷ்ணாவை கையில் எடுத்தது அவருக்கு தேவையில்லாத விஷயம். அவரும் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறார். தண்டை யூடியூப் சேனல் புலம்பெயர்ந்த தேசங்கள்கிட்ட காசை வாங்கி அவர் கொண்டு போய் தண்டை தொழில நடத்தணும்ன்ற ஒரு எண்ணத்துக்காக வேண்டித்தான் பக்கத்துல இருந்த நண்பனுக்கு வந்து எதிர்த்து வீடியோ போட்டவர் தமிழ் ப்ரோ. சிங்க கொடிய தூக்கி கொண்டு திரிஞ்சு நாடு ஃபுல்லா திரிஞ்சவர் தான் தமிழ் ப்ரோ. அவர் சிங்க கொடிய தூக்கி கொண்டு போனார் கொண்டாரு வேற பிரச்சனை. அவர் போட்ட கருத்துக்கு தானே இந்த உலகம் இப்படி நிக்குது. அது வந்து காட்புணர்ச்சி, அதான் பொறாம. அவன் காய்ச்சி போட்டான். நீங்கள் கிருஷ்ணாவை நம்புறா கையில் எடுக்கணும். இவர் கோபிக்கோட்டை நீ கிருஷ்ணாண்ட ஆளான்றீங்கள். நான் கிருஷ்ணாண்ட ஆள் இல்ல, வந்து கிருஷ்ணா வருங்கால இளைஞர்களின் தலைவன். தலைவராக இருங்க. வருங்கால இளைஞர்களின் தலைவர் தான் கிருஷ்ணா. அண்ணா அவர் வருங்கால இளைஞர் தலைவராயிருக்கட்டும் எவராயிருக்கட்டும் உங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை. வருங்கால இளைஞர்களின் தலைவர் கிருஷ்ணா வாழ்க. சரி, அதை பத்தி எங்களுக்கு நோ மேட்டர். சரியோ, எங்களுக்கு பிரச்சனை இருந்தா நீங்கள் ஒரு விஷயத்தை செய்றீங்கன்னா அநாகரிகமா செயல்படாதீங்கண்டா எங்களை கருத்து. அதை நாங்கள் நேரில போட்டிருக்கேன். கருத்துக்கள் தான் நான் நேரில போட்டிருக்கேன். தவறுகளை வந்து நீங்க போறீங்கன்னா ஒப்புக்கொள்ளவில்லை. நான் சொல்ற கதையா கேளுங்கண்ணா. ஆன்லைன்ல கிருஷ்ணாவை கூப்பிட்டு உங்களோட பிரச்சனைய கதைங்கொண்டு கேட்க புலம்பெயர் தமிழர் அவ்வளவு பேரும் லைன்ல நிக்கிறோம். எல்லாரும் அவ்வளவு பேரும் ஹெல்ப் பண்ணின ஆட்கள். சரியா, நீ அவைக்கு ஒரு மதிப்பு கொடுத்து இந்த பிரச்சனையை பற்றி கதைச்சிருக்கோம். அந்த அந்த அக்கா திருப்பி 3 தரம் சொன்னவா ஒரு விடயத்தை. சரியா, நான் இப்படி உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு ஆத்திரம் வரும். அதுவும் நீங்க புலம்பெயர் நாட்டுல இருந்து ஹெல்ப் பண்ணுற உங்களுக்கு நான் நாட்டுல இருந்து இப்படி கதைச்சா உங்களுக்கு எப்படி கோபம் வரும் சொல்லுங்க. உங்களோட பிரச்சனையை தான் நான் கேட்டேன். சரி புள்ளிய நீ வந்து கதைக்கலாம் தானே. நீ என்னத்துக்காண்டி உண்ட பக்கம் நியாயம் இருக்குமா இருந்தா நீ வந்து இந்த சரி புல நான் செய்தது போல நீங்க எப்படி சொல்றீங்களோ ஒரு சரி புள்ளியே உன்னால கதைக்கலாம போகுது. இப்ப வந்து அண்ணா இவர் வந்து இப்ப கைதியா இருக்கிறார். நாங்கள் உங்களோட கருத்துக்கள் எல்லாம் எடுத்து ஓகே கிருஷ்ணாவோட நான் எனக்கு நெருங்கிய தொடர்பில் வந்து இப்ப சமூக வலைத்தளங்களை போட்டு அண்ணா கொஞ்சம் இருங்களேன். நான் வந்து ஐயோ கடவுளையா உங்களை மாதிரியான எதிர்கருத்துக்களை கிருஷ்ணாக்கு சொல்லி வந்து அதுல இருந்து திருத்தி கொண்டு பயணிக்க
இப்ப யாரும் அறியல. என்ன பிரச்சனை என்று சொன்னா இப்ப நாங்களும் 100% கிருஷ்ணா செய்யறது சரி என்று சொல்லி நான் நேரில் போடல. உங்களோட மாதிரி ஒரு நல்ல கருத்துக்களை வந்து கிருஷ்ணா செய்யற தவறுகளை வந்து திருத்தி கொண்டு பயணிக்கணும்ன்றதுதான் என்ற வாதமா இருக்குது. அது நிச்சயம் அது அப்படி நடப்பார். வெளியில வரும்போது அவருக்கான சந்தர்ப்பம் அது வரும். தவறுகளை திருத்தி கொண்டு நேர்மையான அறம் சார்ந்து பயணிக்கணும்ன்றதுதான் எங்கண்ட கருத்துமா இருக்குது. அப்படி அப்படி பயணிக்கணும்ன்றதான் நாங்களும் விரும்புறோம். அப்படி பயணிச்சாதான் நாங்களும் எங்களோட தலைவரா நாங்கள் நீங்க விரும்புறீங்க. அது அவற்ற தோரணையில நடக்க போறது இல்லை. நடக்க போறதுன்னு சொல்லக்கூடாதுன்னா இப்ப நாங்கள் அவருக்கு ஆரம்பத்துல இருந்து பார்த்த வீடியோக்களுக்கு இதான் நீங்க மட்டும் வச்சுதான் கதைக்கிறோம் எல்லாரும். ஆனா நான் கன வீடியோ பார்த்திருக்கேன் அவர் கதைச்ச தோரணை இல்ல. ஒருத்தரை திருந்த வாய்ப்பு இல்லைன்னு நாங்களா அண்ணா ஓகே அண்ணா எல்லா உலகமே ஒண்ணு அடிக்குதல்லோ, உலகமே என்ன அடிக்க. அப்ப நான் எதுலயோ அங்கேயோ புல விடுறேன்னு எனக்கு தெரிய வேணும் அண்ணா. அத கிருஷ்ணா உணரவில்லை. நிச்சயமா அதான் இப்ப அது என்னன்னு சொன்னா ஒரு 2 போட்டி ஒரு 2 குரூப்பா தான் தமிழ் போய் இவங்க நானா நீயான்ற ஒரு போட்டி ஒன்று இருக்குது. அதுல தான் அவர் அந்த புலம்பெயர்ந்த உறவுகள மனதை புரிஞ்சு கொள்ளாம இருந்திருப்பார். நீங்களே ஜோதிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப 2 பேரும் நாங்கள் கடை போட்டிருக்கிறோம். எதிர்ப்பு கடை சரியோ, எந்த கடையில வியாபாரம் நடக்கணுமா உண்ட கடையில வியாபாரம் நடக்கணுமான்றதுதான் தமிழ் புறவும் கிருஷ்ணாக்கும் உள்ள போட்டி. கிருஷ்ணா இறங்கல, தமிழ் புறவு தான் இப்ப அது மெயினா கொண்டு வந்தது. கொண்டு வரும்போது தமிழ் புறோ கொண்டு வந்தாலும் கிருஷ்ணா ஒரு படிச்ச யூனிவர்சிட்டி படிச்ச இந்த டாக்டரும் படிச்சு வந்தானா படிச்சவன் மாதிரியா? இல்ல படிச்சவன் எல்லாம் அறிவாளி என்று சொல்லல. அவன் டாக்டர் இல்ல. ஓகே அண்ணா ஒரு நிமிஷம். டாக்டர் அர்ஜுனாவை நீங்கள் எப்படி பாக்குறீங்க? நீங்கள் படிச்சவன் மாதிரியா பாக்குறீங்க? அண்ணா ஒரு சில நேரம் நல்லவனா பாக்குறேன், ஒரு சில நேரம் கெட்டவனா பாக்குறேன். உண்மையை சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. சரி இப்படி சொல்ல டாக்டர் அர்ஜுனாவை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல சில நேரம் நல்லதெல்லாம் குழந்தை கதைக்கலாம், சில நேரம் தேவையில்லாத. டாக்டர் அர்ஜுனா வந்தான்னா புலம்பெயர்ந்த தேசங்களுக்கு நான் காமெடியா பாக்குறேன். காமெடியா பாக்குறீங்க, படிச்சவரா பாக்கல. எந்த பார்வை டாக்டர் அர்ஜுனா புலம்பெயர்ந்த தேசங்கள்ட்ட இருக்கிற மக்களோட மனதை கவரக்கூடிய மாதிரி நல்ல அறிவா அவருக்கு நேரில் வச்சிருக்கிறாங்க. டாக்டர் தமையன் பிரான்ஸ்ல இருக்கிறான். ஓகே இப்ப பிரான்ஸ்ல இருக்கிற தமிழ் மக்கள் ஈழத்துல பட்டா இருக்குதுகள். நீ ஈழம் சார்ந்துதான் நான் கதைக்கணும், ஈழம் சார்ந்துதான் கதைக்கணும். உண்ட வார்த்தைகள் ஈழம் சார்ந்து தேசிய தலைவர் சார்ந்துதான் நீ கதைக்கணும். இப்படி கதைச்சாதான் எங்கண்ட அரசியலை கொண்டு போகலாம், எங்கண்ட வருமானம் வரும்னு சொல்லி பிளான் பண்ணி கதைக்கிறாங்க அர்ஜுனா மாதிரியானாக்கள். கிருஷ்ணாக்கு அந்த அறிவும் தெளிவும் இல்ல. அவன் ஒரு நகைச்சுவை சார்ந்து அவன் 2 பொடியங்கள் இருக்கும் போது அந்த பொடியங்கள்ட்ட கோபி 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 கொஞ்சம் பாருங்க. அதுக்காக அவர் டபுள் மீனிங் கதைக்கிற கதையில கொஞ்சம் ப்ளீஸ் தயவு செய்து கொஞ்சம் நீங்க கண்ணோட்டத்தோட பாருங்க. நிச்சயமா 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 தமிழ் போய் நிச்சயமா அதெல்லாம் தவிர்க்கணும். பொது வழியில டபுள் மீனிங்கோ ஆனா தங்கச்சியா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், ஆரம்பத்துல எப்படி போவான்? 15 வருஷத்துக்கு போனா எப்படி போவான்? நிச்சயமா நிச்சயமா வெற்றி போய் அதைத்தான் அது இப்படியான இதுகளை கட்டாயம் கேட்கணும். கேட்காம நாங்கள் அது வர வைக்கிறோம். தப்புன்னு சொல்லல, கதைக்கலாமா? தைத்தான் கதைங்க. ஓகே தைத்தான் கதைங்க. ஓகே நீங்கள் கோபி இப்ப அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கான காரணம் என்ன? நீங்களும் எம்பிபி, அவரும் எம்பிபிக்கு பீரங்கி பிரச்சாரம் செய்தவரானே, அதனால நீங்க ஆதரிக்கிறீங்க? இல்ல நான் இதுக்குள்ள அரசியல கொண்டு வரல. நான் நீங்க ஆதரிக்கிறதுக்கான காரணம் என்ன? ஆதரிக்கிறதுக்கான காரணம் நான் தெளிவா சொல்றேன். கிருஷ்ணா எப்ப இந்த சுதந்திர தினத்துல சிங்க கொடிய தூக்கினாரோ அண்டையில இருந்து அவருக்கு கடும் எதிர்ப்பு வந்து கொண்டே இருக்குது சமூக வலைத்தளங்கள்ல. அது இல்ல பிரச்சனை. இல்ல நீங்க ஒரு கேள்வியை கேட்டா அந்த கேள்விக்கான பதில நீங்க தவறா இல்ல பதில முன்வைக்கிறீங்க. இல்ல எந்த பதில தவறா சரியான்றத நான் சொல்றது தவறுன்னு நீங்கள் சொல்லலாம். நான் எந்த பதில சொல்றதுக்கு எனக்கு அனுமதி தாங்க. எந்த நேரத்திலேயே நான் உங்கள்ட்ட அனுமதி கேட்கிறேன். இல்ல அது சரி. உங்களோட தளத்துல நீங்க அனுமதி தாரங்கள் இல்ல. இதே கருத்தை சரியோ நான் நேற்று போய் கிருஷ்ணாக்கு ஓகே தொடர்ந்து அடிக்காதீங்க, அதை நிப்பாட்டுங்க, அவனுக்கு மன்னிச்சு மறந்து விடுங்க, அவனும் ஒரு தமிழ் பொடியன் தான் என்று கதைக்கும் போது எனக்கு அந்த கருத்து சுதந்திரம் தர முடியாத ஒரு பட்சத்துல நான் நேரில் போட்டு நான் எந்த வருங்கால தலைவன் கிருஷ்ணா வாழ்கண்டு
சரி ஓகே, இவ்வளவு எல்லாம் இவ்வளவு பேர் ஒரு ஆதரவு தெரிவிக்காத இடத்துல நீங்கள் ஆதரவு அதான் நான் சொல்றேன். நான் காரணம் எல்லாருக்கும் என்ன? பின்ன மந்தையில ஆடு போற மாதிரி நான் ஆடுக்கு பின்னால போக மாட்டேன். நான் எந்த பாதை தண்ணி நான் அவனை ஆதரிக்கிறேன். இது வேறொருத்தர் உங்களோட கட்சி சார்ந்து இல்லாம வேறொரு கிருஷ்ணா வந்து எந்த கட்சி சார்ந்தும் இல்ல. கிருஷ்ணா கட்சி சார்ந்து இல்ல. கிருஷ்ணா வந்து எம்பிபிட பீரங்கி எந்த கிருஷ்ணா வந்து என்னன்னு சொல்றாங்க, கிருஷ்ணா வந்து ஜனாதிபதி தேர்தலா இருக்கலாம், நாடாளுமன்ற தேர்தலா இருக்கலாம், பீரங்கி எந்த ஒரு பிரச்சாரம் அவர். இல்ல சைத்தான், நீங்கள் பொய் குற்றச்சாட்டு பேச்சாளர் அவர். இது வந்து கிருஷ்ணா வந்து ஜனாதிபதி தேர்தலையோ ஆனா ஒன்று நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க, கிருஷ்ணாக்கு இதுல 2 சாய்ஸ் வர போதும். ஒன்று அவர் ஜெயிலுக்கு போறார், ரெண்டாவது ஜெயிலால வந்தோடனே அவர் அரசியலுக்கு குடிக்க சாத்தியக்கூறு கணக்கா இருக்கு. அது வந்து எங்கிட்ட வருங்கால தலைவரா நாங்கள் முடிவெடுத்திருக்கோம். நான் எந்த தனிப்பட்ட முறையில வந்து ஒரு இனி வார வடக்கு கிழக்குல வந்து கீழே எழுதினம் நீங்கள் 2 பேரும் ஜேவிபி ஆதரவாளர்கள். எழுதுறவன் 1000 பேர் எழுதுவான், 1000 விமர்சனங்கள் எழுதுவான். நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி வைக்கிறேன். கிருஷ்ணா ஜனாதிபதி தேர்தலையோ பாராளுமன்ற தேர்தலையோ கிருஷ்ணாண்ட வாக்கு மூலமா வந்து என்பிபி கட்சிக்கு வாக்களியுங்கள் மக்களே என்று சொல்லி இருக்கிறாரா? அப்படி சொல்லி இருந்தா ஆதாரத்தை நீங்க போடுங்க. அவர் அப்படி சொல்லவில்லை. அவர் வந்து ஒரு சின்ன பொடியன் யூடியூப் சேனல் அவர் தானும். இப்ப ஆற கேள்வி ஆக்குறீங்க. இப்ப எல்லாரும் பண்டிகை மாதிரி கத்திக்கிற மட்டும் கதைக்கலாது. உடம்பு என்னடா அவர் ஆதரவு அல்ல. இந்த சுதந்திர நாள்ல அவர் முன்னின்று கார்களை ஒழுங்குபடுத்தி இவ்வளவு அந்த தேசிய தினத்தை வந்து அவர் வந்து தெளிவா செய்திருந்தவர். அந்த தேசிய கொடியை தூக்கி பிடிச்சிருந்தார். மற்றது உங்களுக்கு தெரியுமா, வல்வெட்டித்துறையில அனுராண்ட பட்டம் விட்டவர் தெரியுமா உங்களுக்கு? அவர் விட்டவர் மண்ணில போய் இவர் அனுராண்ட பட்டம் விட்டவர், அது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் கோப்பி என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்களும் ஜேவிபி ஆதரவாளர். அவர் பிரச்சார பீரங்கி. அவர் எந்த இடத்துலயும் பிரச்சாரம் அவர் பிரச்சார பீரங்கி. சரிதானே? அதை நீங்க வேணும்டா கேட்டு பாருங்க. நீங்க உங்களுக்கு போன் கால் வந்ததா இல்லையா? நீங்க இந்த தளம் போடுறதுக்கு முன்னாடி விளங்கல ஜேவிபி இருந்து உங்களுக்கு போன் கால் வந்ததா இல்லையா? இந்த தளம் இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல. சரி, எப்படியான இப்படி ஆட்டியா தளத்துல போய் கதை உன்னை எதிர்ப்பாங்க. நான் ஒரு தமிழ் இளைஞனா ஒரு தமிழ் இளைஞனுக்கு அநீதி நடக்குது வந்து அவன் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தவறு செய்துட்டான். இந்த டிக்டாக் வலைத்தளங்கள்ல வந்து கொஞ்சம் இருங்க. இதுல வந்து தவிர வந்து 9 பேர் 8 பேர் இருக்கிறீங்க. உங்களோட 8 பேர்லயும் வந்து எத்தனை பேர் வந்து கிருஷ்ணாக்கு எதிரா வந்து காணொளி விட்டு இருக்கிறீங்க? எல்லாரும் விட்டுங்க. நீங்க எல்லாரும் விட்டு நான் பாத்திருக்கேன்னா கொஞ்சம் இருங்க. இப்ப எல்லாரும் விட்டு இருக்கிறீங்களா தானே? அதைத்தான் நான் எதிர்க்கிறேன். ஒரு பொடியன் தவறு செய்தால் அந்த தவறை திருத்தி கொண்டு போறதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கணும். அவனோட கைது அவனை ஆதரிக்கிறவன் என்று சொல்லி நீங்கள் 1000 பேர் டிக்டாக் வச்சிருக்கிறீங்க. அவ்வளவு பேரும் 1000 பேரும் அவனுக்கு எதிர்த்து இந்த வீடியோ போட்டதெல்லாம் நான் அவனுக்கு ஆதரவா நிக்கிறேன். நீங்கள் 1000 பேர் எதிர்க்கும் போது தனி பொடியனா நான் ஆதரவா நிக்கிறேன் அவனுக்கு. நீங்கள் வந்து அவனை தலைவனாக்கி விட்டுருக்கீங்க. எந்த தலைவனாக்கி விட்டுருக்கீங்க? இதுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லை. அவன் ஒரு அவன் வந்து வடக்கு கிழக்குல வந்து தலைமை தாக்கி தனி கட்சி ஆரம்பிச்சான்னு சொன்னா நான் ஜேவிபியை விட்டுட்டு கிருஷ்ணாக்கு ஆதரவு கொடுப்பேன். இல்ல சொல்றேன், இப்ப சொல்றேன். அவன் வடக்கு கிழக்குல ஒரு கட்சி ஆரம்பிச்சு இளைஞர்களை ஒன்று திரட்டினான்னு சொன்னா நான் ஜேவிபியை விட்டுட்டு கிருஷ்ணாக்கு ஆதரவு கொடுப்பேன். நீங்க அவங்க எல்லாரும் தமிழ் இளைஞர் ஆதரவு அவனுக்கு வந்து உங்களோட டிக்டாக் வலைத்தளங்கள்ல அவ்வளவு எல்லா ஐடியையும் தூக்குங்க வந்து. கோபி கொஞ்சம் போருங்க. ஆறும் கடலும் கொஞ்சம் போருங்க. ஆறும் கடலும் பெரிய வளமா இருக்கக்குள்ள நேற்று பெஞ்ச மழையில வந்த கொஞ்சம் தண்ணி இங்க விளையாட இயலாது. அவர் வெளியில வந்தாலும் நீங்க எங்க கத்தினாலும் விடிய கத்தினாலும் அவருக்குரிய பாடம் இலங்கையில படிக்கப்படும். நீங்க ஒவ்வொருத்தரும் தமிழனுக்கு துரோகம் செஞ்சவங்க யாரும் இருக்க கூடாது. ஓகே ப்ரோ, தேங்க்யூ, பாய். ஓகே நன்றி. போய் தொடர்ந்து பயணிப்போம். உங்களோட கருத்துக்களுக்கு நன்றி. தேங்க்யூ, பாய். டைம் ஆயிடுச்சு.
ஓகே என்னன்னு சொன்னா சைத்தான் வந்து இப்ப என்பிபி கிருஷ்ணா வந்து என்பிபி பிறங்கி பிரச்சாரம் என்று சொன்னா என்னத்துக்கு அவருக்கு 14 பெயில் கொடுக்காம ரிமாண்ட் பண்ணி வச்சிருக்காங்க அவற்றை அது வெளியில காட்டுற பூச்சாண்டி கோபிக்கோட் புரியுதா? நீங்கள் வந்து இப்படி சொல்லல இப்படி வந்து இல்ல வெளியில காட்டுற பூச்சாண்டி. ஓகே இப்ப எங்கட வருங்கால இளைஞர்களின் தலைவன் கிருஷ்ணாக்கு ஆதரவு தெரிவிச்ச யாராவது கருத்துக்களை பதிவிட போறீங்களா? இல்ல அண்ணா கொஞ்சம் இருங்கண்ணா. கோவியண்ணாவோட கதைப்போம். கோவியண்ணாக்கு தானே கிருஷ்ணா வருங்கால தலைவன். நிச்சயமா கோவியண்ணா இன்றைக்கு குற்றஞ்செற்றவருக்கு தானே உங்களுடைய நாட்டுல நடக்கிற சட்ட திட்டங்களை நீங்க இலங்கை நாட்டுல ஒரு ஒழுங்கான ஒரு ஆட்சி நடக்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா கோவியண்ணா? நிச்சயமா ரைட். ஒரு குற்றம் செஞ்சவனுக்கு தானே 14 நாள் வந்து தண்டனை கொடுத்திருக்கு. தண்டனை கொடுக்கல, சந்தேகத்தின் பேர்ல வந்து குற்றத்தை என்ன ஒரு உயிராட்சி பாதுகாப்பு இருக்கலாம், அவற்றை என்ன விசாரணை சொல்லி விசாரணை நடந்து என்ன குற்றம் கொடுக்கல, சந்தேகத்தின் அடிப்படையில வந்து கைது பண்ணிருக்காங்க. கைது பண்ணி இப்ப அவரை 14 நாள் வந்து ரிமாண்ட் பண்ணிருக்கு தானே. நேற்று 10 லோயர் போயும் அவரை வந்து வெளியடிக்க 10 லோயர் சொல்லி நீங்கள் உறுதிப்படுத்த முடியுமா உங்களால? கண்டிப்பா இருக்கேன். நியூஸ்ல எல்லாம் பாருங்க, நியூஸ்ல எடுத்து பாருங்க கோவியண்ணா. இப்ப நீங்க என்னோட கருத்து கொண்டாங்க இருக்க நியூஸ்ல அடிச்சு பாருங்க எத்தனை லோயர். நியூஸ் பாக்குறதுக்கு நேரம் இல்ல ஏன்னு சொன்னா நானே ஒரு மீடியாவில் போறேன். அவருக்கு நேற்று வந்த போன் கோலோட தான் அவர் இவருக்கு ஆதரவு தெரிவிக்க. கோவியண்ணாவோட கதைப்பேன். அவர் கோவிக்க மாட்டாரு. நான் எந்த இடத்துலயும் கோவிக்க மாட்டேன். அவரோட கதைப்போம். இப்ப கிருஷ்ணாவை அடுத்த தலைவரா கொண்டு வர கோவியண்ணாவோட நாங்க கதைப்போம். ஒன்னும் பிரச்சனை பேசினாலும் அவர் எங்களை பேச விடுவோம். இப்ப என்ன கதையண்டா கோவியண்ணா, இப்ப நீங்கள என்ன சொல்ல வாரீங்களா? அப்ப ஒரு குற்றம் செஞ்சவனை வந்து நாங்கள் தலைவனா ஏற்றுக்கொள்ளாமன்னு சொல்ல வாரீங்களோ, இல்லாட்டிக்கு நீங்கள் ஒரு இப்ப இதுக்கு நடக்கிற பிரச்சனைன்னா ஒரு ஈகோ பிரச்சனை தானே இது நடக்குது. ஒரு சாரார் வந்து கிருஷ்ணா போட்டு அடிக்கிறாங்க. அண்ணா இது கேளுங்க கோவியண்ணா, இப்ப நீங்கள் சொல்றத வந்து நாங்கள் தலைவன்ன்றது அதை விடுங்க. அது நீங்கள் பம்பளுக்கு சொல்றீங்கன்னு எனக்கு வடிவா விளங்குது. சரியா? அதை விடுங்க. ஒரு கதைக்காக நீங்க சொல்றீங்க. சரியா? அது வந்து நீங்கள் ஒரு புள்ள பூச்சியை கொண்டு தலைவர் என்று சொல்றது ஒரு பம்பளை நான் சொல்லல. வீடியோ போட்டு கொண்டு தலைவன் ஆக்கிட்டீங்க வந்து ஒன்னும் செய்யலாம். அதைத்தான் நான் சொல்றேன்.